இன்றைக்கி வந்து பீன்ஸ் பருப்பு உசிலி எப்படி வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து எந்த காய் கூட வேணால் பண்ணலாம். ஈவன் ப்ராக்கோலி கூட கூட பண்ணலாம், ப்ராக்கோலி கூட பண்ணலாம், கொடமிளகா கூட, அவரைக்காய், கொத்தவரங்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு. ஸோ எந்த காய் கூட வேணால் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். இது வந்து ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுவாங்க, பருப்பு போட்டு குழம்பு வைக்காத அன்னைக்கு இந்த பருப்பு உசிலி பண்ணுவாங்க. மோர் குழம்பு கூட, ரசத்து கூட, அப்புறம் வந்து வெரைட்டி ரைஸ் கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், அப்புறம் தேங்காய் சாதத்து கூட பருப்பு உசிலி காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து கொத்தவரங்காய் பருப்பு உசிலி ரொம்ப நல்லாயிருக்கும். இது எந்த காய் கூட வேணால் பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே சமயம் நீங்கள் வந்து லோ கார்ப் டயட்டில் இருக்கீங்கன்னா இந்த பருப்பு உசிலி வந்து ஒரு ஹோல் மீல். இது பருப்பு இருக்குது, காய் இருக்குது, எல்லாமே இருக்குது. ரைஸை அவாய்ட் பண்ணுறவங்க இது வந்து அழகாக ஒரு பவுலில் போட்டு ஒரு ஹோல் மீலாக சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது கூட, ரொம்ப சிம்பிள், அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இதை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து பருப்பு உசிலி செய்யறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் 3/4 கிலோ பீன்ஸ், இது கப்புலன்னு பார்த்தீங்கன்னா இது 7 கப்பு பவுலு. இது ஃபுல்லாக வந்து அந்த பீன்ஸை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது ஒரு 7 கப்பு பீன்ஸ் வந்தது. இது எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச பீன்ஸு, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது பாருங்கள். இது ஒரு 7 கப்பு பீன்ஸு. கிலோ கணக்குன்னு பார்த்தா 3/4 கிலோ பீன்ஸ். அதுக்கு வந்து ஒரு 1/2 கப்பு வந்து துவரம்பருப்பு, ஒரு 1/2 கப்பு வந்து கடலைப்பருப்பு. இது ரெண்டுத்தையும் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். கடலைப்பருப்பு 1/2 கப்பு, 1/2 கப்பு துவரம்பருப்பையும் 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை அரைக்கும்போது அது கூட வந்து ஒரு 6 காஞ்ச மிளகா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு இதை போட்டு கொரன்னு அரைச்சிக்கணும். உங்கள்கிட்ட மிக்சி இருந்ததுன்னா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இல்லை ஃபுட் ப்ராசஸில் ரொம்ப நல்லா வரும், ஃபுட் ப்ராசஸரில் அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். இல்லை சாப்பர் ஏதோ ஒன்றில் அரைச்சி இந்த மாதிரி வந்து அதை வந்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணியே இல்லாமல் எவ்வளோ கொரன்னு அரைக்க முடியுமோ ஈவனாக இருக்கணும் அது அரைக்கிறது. அது மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்சியில் அரைச்சாலும் நல்லா வரும். சாப்பரோ இல்லை வந்து ஃபுட் ப்ராசஸரோ இல்லைன்னா மிக்சியில் இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் ஒரு 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்போட 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு 6 காஞ்ச மிளகா. இந்த காஞ்ச மிளகா நான் போட்டது வந்து காரம் கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். ஸோ அதனால 6 போட்டிருக்கேன். மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இதை அரைச்சி எடுத்துக்கணும். இதை வந்து என்ன பண்ணணும், ஒரு ஸ்டீமர் போட்டு, உங்ககிட்ட இட்லி தட்டு இருந்தால் இட்லி தட்டில் ஸ்டீம் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் ஸ்டீமரில் போட்டு இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு இன்ஸ்டன்ட் பாட்டில் இன்றைக்கி எப்படி ஸ்டீம் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸ்டீமர் இட்லி தட்டு இருந்ததுன்னா ஈஸியாக இட்லி தட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே ப்ரெஷர் குக் பண்ணக்கூடாது. ப்ரெஷர் குக் பண்ணால் அது பருப்பு வெந்து போயிடும், அது வேகக்கூடாது. பருப்பு வந்து பொலன்னு உதிரியாக வேகணும். ஸோ அதனால் இது வந்து ஸ்டீம் தான் பண்ணி எடுக்கணும். இட்லி தட்டுலையோ இல்லை இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட் இருந்தாலோ போட்டு ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். நான் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் எப்படி ஸ்டீம் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இன்றைக்கி. இன்ஸ்டன்ட் பாட்டில் ரைஸ் மோடை ஆன் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 7 மினிட்ஸ் ஆன் பண்ணிவிடுங்க. ஸோ இது டைமர் வந்து இதில் ஒர்க் ஆகாது, ஏன்னா நம்ம ஸ்டீம் தான் பண்ண போகிறோம். மூடியை வச்சு மூட போகிறதில்ல, கண்ணாடி மூடி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இது நம்ம தான் டைமர் வச்சு ஆஃப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கம்பி இது இருக்கும், இது எல்லா கடையிலையும் கிடைக்கும். அதில் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு அதில் வந்து இதை வச்சுட்டு கண்ணாடி மூடியை வந்து மூடணும். நாட் ரெகுலர் அதோட இன்ஸ்டன்ட் பாட்டோட வர மூடக்கூடாது, கண்ணாடி மூடி தான் மூடணும். உங்கள்கிட்ட பழைய இன்ஸ்டன்ட் பாட் இருந்ததுன்னா அதில் ஸ்டீம் ஃபங்க்ஷனே ஒர்க் ஆகும். ஸ்டீமர் ஆன் பண்ணிவிட்டு இந்த கண்ணாடி மூடி யூஸ் பண்ணி 7 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து புது இன்ஸ்டன்ட் பாட்டு. இதில் வந்து இதில் இருக்க ஸ்டீமர் ஃபங்க்ஷன் வந்து ப்ராக்கோலி கூட ஸ்டீம் பண்ண மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் ரைஸ் மோடு தான் யூஸ் பண்ணுறேன் ஸ்டீமருக்கு. ஸோ அதனால் ரைஸ் மோடு வச்சுட்டு
இந்த மாதிரி கண்ணாடி மூடி வச்சு தான் நான் இது பண்ணுறேன், குக் பண்ணுறேன். ஈவன் இட்லி கூட இந்த மாதிரி தான் வைக்கிறேன். இதில் இருக்க ஸ்டீமோடு ஒர்க்கே பண்ணுறதில்ல. ஸோ அதனால் நான் அதை யூஸே பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி வச்சு அதை ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப பொலன்னு ஸ்டீம் ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அது இல்லைன்னா நீங்கள் இது இன்ஸ்டன்ட் பாட் இல்லைன்னா இட்லி தட்டுலையோ இல்லை இட்லி பானையிலையோ எது உங்களுக்கு இருக்கோ அதில் வச்சு அதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். ப்ரெஷர் குக் பண்ணக்கூடாது. குக் பண்ணால் குழன்னு ஆகிடும் அது. ஸோ அதனால் அது பண்ணக்கூடாது. ஸ்டீம் பண்ணி தான் இட்லி வேக வைக்கிற மாதிரி இதை வேக வச்சு எடுத்துக்கணும். அடிகனமான ஒரு வானலில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு 4 காஞ்ச மிளகாயை கிள்ளிட்டு விரையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காயட்டும். இதுக்கு ஒரு கப்பு வெங்காயம், நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம். நான் ஏன் கப்பில் சொல்கிறேன்னா ஒரு ஊர்லேயும் ஒரு வெங்காயம் ஒரு சைஸில் இருக்கும். ஸோ அதனால் 1 கப்பு வெங்காயம், ஒரு 6 பல்லு பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ இது எண்ணெய் காஞ்ச உடனே இதெல்லாம் போட்டு தாளிக்கணும். எண்ணெய் காயட்டும். முதல்ல எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் தாளிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் போட்டுடுவோம். கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு வெடிக்கலைன்னா வயிறு கெட்டு போயிடும். கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்த உடனே இதுவும் செவந்த உடனே இதுக்கு நல்ல பெருங்காயம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயமே போடலாம். பெருங்காயம் போட்டு அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை தவிர மிச்சம் எல்லாத்தையும் போட்டுருவோம். போட்டுட்டு ஒரு வதக்கிடுவோம். அது ஃபுல்லாக செவக்கணும்னு இல்லை, இந்த கண்ணாடி பதம் வந்தால் போதும். அந்த அளவுக்கு இது வதக்கிடுவோம். நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே பீன்ஸை போட்டுருவோம். கட் பண்ணி வச்சுருந்த பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பீன்ஸை போட்டுட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் தூள் உப்பு போடுறேன். தூள் உப்பை போடுவோம். போட்டுட்டு இதை நல்லா கலரி விட்டுருங்கணும். நல்லா ஒரு தடவை கலரிட்டு அது ஸ்டீமை மீடியம் டு லோவில் எடுத்துன்னு வந்துட்டேங்க. இது மூடி வச்சு இந்த பீன்ஸ் முக்கால் பதம் வர வரைக்கும் வேகணும். அவ்வளோதான். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ திறந்து கலரி விட்டுட்டு பீன்ஸ் வேகிற வரைக்கும், ரொம்ப ஃபுல்லாக வேகக்கூடாது, முக்கால் தான் வேகணும். இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இது வீட்டில் காய்ச்ச பீன்ஸுன்றதுனால ரொம்ப பிஞ்சு பீன்ஸு எனக்கு ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, 4 நிமிஷத்தில் முக்கால்வாசி நல்லா அழகாக வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அதை ஸ்டீம் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பருப்பெல்லாம் ஆவியில் வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பு இந்த மாதிரி நல்லா உதுத்துடுங்க. பொலன்னு உதுத்துடணும். எனக்கு இந்த ஃபுட் ப்ராசஸரில் பண்ணதுனால எவ்வளோ அழகாக உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி உதுத்துட்டு அதை பீன்ஸ் அந்த இது கூட போட்டு கலரிடணும். அவ்வளோதான். இது நம்மளுக்கு எவ்வளோ மொறுன்னு வேணுமோ அந்த அளவுக்கு இதை கலரி எடுத்துக்கலாம். இது ஒரு ப்ராப்பராக குக் ஆகணுன்னா ஒரு 2 நிமிஷம் அந்த பீன்ஸ் இன்னும் கொஞ்சம் முக்கால்வாசி வெந்திருக்கு இல்லையா, அது இன்னும் அந்த கால்வாசியும் வெந்து பருப்போடு சேர்ந்து பிளெண்ட் ஆகணும். அவ்வளோதான். அது வரைக்கும் வெந்தால் பருப்பூசலி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு இதை கிறிஸ்பியாக வறுத்துக்கலாம். இப்போ லோவில் வச்சு பீன்ஸை வேக வச்சோம் இல்லையா, இப்போ கொஞ்சம் ஹீட்டை அதிகமாக வச்சுக்கலாம். மீடியம் டு ஹைக்கு நடுவில் வச்சு இதை மொறுன்னு கிறிஸ்பியாக வறுக்கலாம். நான் காஸ்ட் அயர்ன் பேனில் தான் இதை வறுக்கிறேன். அது நீங்கள் ஓக்கில் கூட வறுக்கலாம். இரும்பு வானல்லையும் சூப்பராக மொறுன்னு வரும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வானலில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அடியில் ஒட்டுற மாதிரி இருக்கும். பட் அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா ஒட்டாது, நல்லா வரும், கிறிஸ்பியாக வந்துடும். அதுலேயும் நல்லா கிறிஸ்பியாக ஒட்டாமல் வரும். இப்போ வர வானல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வானல்லாம் நல்லா வருது. ட்ரைப்ளை வானல் கூட இருக்குது. ஸோ அதுலேயும் ஒட்டாமல் வரும். இவ்வளோ தான். இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எந்த காய் பண்ணிங்கனாலும் இதே மெத்தட்லேயே பண்ணுங்கள். இப்போ காய் முக்கால்வாசி வேகிற வரைக்கும் வதக்கணும். வதக்கிட்டு அந்த ஆவியில் எடுத்து வச்சுருந்த பருப்பை போட்டு இதை வதக்கி பண்ணிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
இது வந்து நீங்கள் பருப்பு சப்போஸ் உங்களுக்கு வந்து வயிறு உப்பசமாயிடும், இல்லை வயிற்றுக்கு ஒத்துக்காது பருப்பு அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதில் வந்து ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவலை போட்டுருங்க. கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல் போட்டிங்கன்னா, இந்த வயிறு உப்பசம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும். அவ்வளோ ரொம்ப இதுவாக இருக்காது. ரொம்ப ஹெல்த்தியான மீல் இது. இதே மாதிரி வறுத்து வறுத்து எடுக்கணும், அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து எப்போ நேரம் இருக்கோ அப்போ வந்து இந்த பருப்பெல்லாம் ஊற வச்சு அரைச்சிட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணுன்னா நம்ம வந்து எப்போ வேணுமோ அப்போ செஞ்சுக்கலாம். ஒரே காயிலே கூட செய்யணும்னு இல்லை. இப்போ நம்மலாம் லோ கார்ப் டயட்டில் இருக்கோம். ஒரே காயிலே செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா டெய்லி சாப்பிட்றதுக்கு போர் அடிக்கும். இந்த பருப்பு நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா ஒரு நாள் ப்ராக்கலி, ஒரு நாள் கொத்தவரங்காய், ஒரு நாள் வாழைத்தண்டு, எது நம்மளுக்கு அவரைக்காய், எதில் வேணால் செய்யலாம். ஈவன் கேப்சிகமில் எந்த காயில் வேணால் வந்து மாற்றி மாற்றி செஞ்சுக்கலாம். ஸோ அப்போ அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், போரும் அடிக்காது ஒரே காயை சாப்பிட்றதுக்கு பதில். இப்போ வந்து இதில் உப்புலாம் இருக்கான்னு பார்த்துடுவோம். உப்பு வந்து எனக்கு வந்து நான் போட்ட அந்த 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு பருப்புலையும் 1/2 டேபிள் ஸ்பூன் காயில் போட்டோம் இல்லையா, அது வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட்டு வந்து இது ரெடி ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பருப்பை வந்து போட்ட அப்புறம் மூடி வேக வைக்கக்கூடாது. அப்புறம் அது வந்து சொத சொதன்னு ஆகிடும். அந்த கிறிஸ்பினஸ் வராது. நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா திறந்து வச்சு தான் வறுக்கணும். அப்போ தான் வந்து அது நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து அது ஒரு மாதிரி ஆவியை அடித்து அடித்து அந்த ஸ்டீமெல்லாம் இறங்கி அது நொச நொசன்னு போயிடும், நல்லா இருக்காது, ரொம்ப சாஃப்டாகிடும். அது மாதிரி வேணும்னா அது மாதிரி பண்ணிக்கோங்க. பட் மூடி இல்லாமல் இதே அப்படியே வறுத்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க, எனக்கு வந்து நல்லா செவந்துடுச்சு, நல்லா பொல பொலன்னு செவந்து வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சு. நான் வந்து இப்போ கொத்தமல்லி தழையை போட்டுட்டு நிறுத்திடுறேன். அவ்வளோதான். எனக்கு வந்து பீன்ஸ் பருப்பு உசிலி வந்து ரெடி. பாருங்கள், கொத்தமல்லி தழையை தூவிட்டு நிறுத்திட்டா ரெடி. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியானது, ஹெல்த்தியானதும் கூட. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.